ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். மூன்று நாட்கள் பயணமாக இஸ்ரேல் புறப்பட்டார் பிரதமர் மோடி. நீர் மேலாண்மை, ஆராய்ச்சி உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமனம். நாளை மறுதினம் நசீம் ஜைதி ஓய்வு பெறுவதால் மத்திய அரசு நடவடிக்கை. மீனவர் பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் அமளி. பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக திமுகவினர் வெளிநடப்பு. சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் தகவல். கதிராமங்கலத்தில் 5வது நாளாக தொடரும் கடையடைப்பு போராட்டம். மக்களுக்காக அரசு துணை நிற்க வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். திருப்பூர் அருகே கண்டெய்னரில் சிக்கிய 570 கோடி ரூபாய் வங்கிக்கு சொந்தமானது. உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை. இலங்கை ராணுவத்தின் புதிய தளபதியாக மகேஷ் சேனநாயக்கே நியமனம். அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து இஸ்ரேல் புறப்பட்டு சென்றார். இந்தியா இஸ்ரேல் இடையே விவசாயம், நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தூதரக உறவு ஏற்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அதன் நினைவாக பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இஸ்ரேலில் பிரதமர் மோடியின் பயணம் 3 நாட்கள் அமைய உள்ளது. டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி இஸ்ரேல் புறப்பட்டு சென்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரு நாடுகளுக்கு இடையே பல முக்கிய உறவுகளை உறுதிப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் அதிபர் ரேவன் ரிவ்லின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஐசக் ஹெர்சோக் ஆகியோரை பிரதமர் மோடி நாளை சந்தித்து பேச உள்ளார். இந்திய பிரதமரின் வருகை இஸ்ரேலுக்கு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அந்நாட்டு பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். விவசாயம், நீர் மேலாண்மை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விண்வெளி ஆகிய துறைகளில் இந்தியா ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளும் என்று தெரிகிறது. பிரதமர் மோடிக்கு டெல் அவிவ் நகரில் உள்ள இந்தியர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். ஹைபா நகரில் உள்ள இந்திய கல்லறையில் இந்திய இராணுவ வீரர்களின் நினைவிடங்களில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார். இஸ்ரேல் நாட்டுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜா. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக உள்ள நசீம் ஜைதி கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் நாளை மறுநாள், அதாவது ஜூலை 6ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து புதிய தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதியை மத்திய அரசு நியமித்துள்ளது. அவர் 21வது தலைமை ஆணையர் ஆகிறார். குஜராத் மாநில ஆணையராகவும் தலைமை செயலாளராகவும் அச்சல்குமார் பணியாற்றியுள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல்கள் அச்சல்குமார் ஜோதி தலைமையில் நடைபெற உள்ளது. அதேபோல் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விவகாரத்தை அவர் கையாள உள்ளார். மீனவர்கள் விவகாரம் குறித்து திமுக உறுப்பினர் ஜே அன்பழகன் அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதையடுத்து அக்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர்.
தமிழக சட்டப்பேரவையில் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலன்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. பேரவையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், தமிழகத்தின் திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரி குறித்து தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினர் முதலமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவு என்ன என்பதை விளக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தமிழக மீனவர் விவகாரம் தொடர்பாக விவாதத்தின் போது அமைச்சர் ஜெயக்குமார் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ அன்பழகன் அமளியில் ஈடுபட்டார். இதையடுத்து அவரை வெளியேற்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உத்தரவிட்டார். இதை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அவைக்கு குந்தகம் விளைவிக்கிறார், நான் ஏன் குந்தகம் விளைவிக்கிறேன்? நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு மைக் கொடுங்க பேசுறேன்னு. அப்படி மைக் கொடுக்க மாட்டேன்றதுனால என்னை வெளியேற்றிருக்கிறாரு. இந்த வெளியேற்றதன் மூலம் என்னன்னா, ஜனநாயகம் இந்த அவையில் சுத்தமாக கிடையாது, பேச்சுரிமையே கிடையாது. ரெண்டாவது ஸ்பீக்கராக இருக்கிறவரை வெளிநடப்பு செய்றீங்களான்னு காலையில் 3 தடவை கேட்டார் இன்னைக்கு அவையில். இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா அந்த ஊடகத்துறையும் பத்திரிகைத்துறையும்? அப்படின்னா அப்போ உறுப்பினர்களுக்கு பேசுகிற உரிமை இல்லை. உரிமை இல்லாத காரணத்தால் இந்த அவையில் வெளியேற்றுறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் அவங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு கொடுக்குற வாய்ப்பை கொடுக்கல, அவங்க பேசக்கூடிய வாய்ப்பு தராதனால தான் நான் என்னுடைய இருக்கைக்கு முன்னிருக்கை நின்று தான் பேசுகிறேன் தவிர நான் ஒன்றும் சபாநாயகர் இருக்கையாண்டியோ அல்லது சென்ட்ரல் ஹாலாண்டியோ எங்கேயுமே வரல. இன்னைக்கு சபாநாயகர் இருக்கையாண்ட உறுப்பினர் மீது இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? கிடையாது. நான் என் சீட்டுக்கு பக்கத்தில் என்னன்னா, அவங்களுக்கு முதலமைச்சர் அமைச்சர் பேசும்போது குறுக்கிடக்கூடாதான். ஏன் குறுக்கிடக்கூடாது? எங்களை எதிர்த்து பேசும்போது, எங்களை திட்டி பேசும்போது, எங்களை அசிங்கப்படுத்தும் போது நாங்கள் பேசாமல் யார் பேசுவாங்க இவங்களுக்கு? பின்னர் மீண்டும் விவாதத்தில் திமுகவினர் கலந்து கொண்டனர். நீட் விவகாரத்தில் உரிய அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து குட்கா குறித்து அவர் பேசியதை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவை குறிப்பில் இருந்து நீக்கினார். தொடர்ந்து பேச அனுமதிக்காததால் அமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், குட்கா பான் மசாலா விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரும் இடம்பெற்றிருப்பதால் அவருடைய பதிலுரை புறக்கணித்ததாக தெரிவித்தார். சர்வாதிகார மனப்பான்மையில் ஒரு திமிர் பிடித்த மனோபாவத்தோடு சபையை நடத்துவதை பார்க்கிற பொழுது நாங்கள் என்ன செய்வது? பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? எங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது என்று. இதுதானே நியாயம். ஆனால் கையை கட்டி அடிப்பதை போல் நாங்கள் ஆளுங்கட்சி எந்த குற்றச்சாட்டையும் யார் மீது சுமத்துவோம், ஆனால் யாருக்கும் பதில் சொல்வதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் என்ன பொருள்? எனவே இந்த குமரலை நாங்கள் எங்கே கொட்டி தீர்ப்பது? இந்த குமரலை மக்கள் மத்திக்கு போக வேண்டுமானால் நாங்கள் இப்படி உங்களை மீடியாக்களை பார்த்து தான் சொல்ல வேண்டும். நாங்கள் அமைதியாக மன்றத்தில் அமர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை வெளியில் தெரியாது. இலங்கை ராணுவத்தினர் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி கைது செய்வது, படகுகளை பறித்து செல்வதை இந்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் அதற்கான அழுத்தத்தை தமிழக அரசு தர வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தமீமுன் அன்சாரி வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய 135 படகுகள் இலங்கை ராணுவத்தால் இதுவரை சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையை இன்றைய தினம் சட்டமன்றத்திலே நான் எழுப்பினேன். சட்டமன்றத்தில் எழுப்பி இந்த 135 படகுகளையும் மத்திய அரசிடம் சொல்லி தமிழக அரசை மீட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த படகுகளுக்கு 100% மானியத்தை கொடுத்து அரசே படகுகளை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஹாஸ்டின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், கன்னியாகுமரி சின்னமுட்டம் துறைமுகம் பகுதியில் 4 விசைப்படகுகள் இருப்பதாகவும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை இடர்பாடுகள் காரணமாக மக்கள் பயன்பாட்டிற்கான அந்த படகுகள் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மதுரையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்தியதற்காக முதலமைச்சர் மற்றும் சபாநாயகருக்கு நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் செல்லூர் கே ராஜு குறிப்பிட்டார். இதையடுத்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், 2656 கோடி ரூபாயில் பள்ளி கட்டிடப் பணிகளை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட மங்களூருவில் தேவை ஏற்பட்டால் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சிவசங்கரி மற்றும் ராஜா. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபாலுக்கு நேற்று காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி ஏற்பட்டது.
இதைத் தொடர்ந்து அவர் கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தனபாலை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் தற்போது உடல் நலத்துடன் உள்ளதாகவும் மருத்துவமனையிலிருந்து தனபால் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். ஸ்பீக்கர் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸ்பீக்கர் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள். முன்னதாக சபாநாயகர் தனபாலின் உடல்நலம் குறித்து விசாரிக்க முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு தனபாலை சந்தித்து முதலமைச்சர் நலம் விசாரித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜா. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் இன்று தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஆதரவு திரட்டினார். குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ஆளும் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் மீராகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தெலுங்கானா சென்ற ராம்நாத்தை மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பண்டாரு தத்தாத்ரேயா மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தெலுங்கு தேசம் கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். பின்னர் நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை ராம்நாத் கோவிந்த் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடா செல்லும் ராம்நாத் அங்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ஏஎன்இ தகவல்களுடன் ராஜா. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் இன்று 5வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நீடித்து வருகிறது. ஆட்டோ மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் இன்று காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் கடந்த 30ஆம் தேதி ONGC குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு தொடர் போராட்டம் நீடித்து வருகிறது. இன்று 5வது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கதிராமங்கலம் வேன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் இன்று தொடர் தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். போராட்டத்தில் ONGCக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் பெண்களும் பங்கேற்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். ONGC நிறுவனம் தங்கள் பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும். நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். வணிகர் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இரண்டும் சேர்ந்து இன்று முதல் கதிராமங்கலத்தில் தொடர் கடையடைப்பு போராட்டம் நடத்தும் என்றும் அந்த 10 பேரை 500 பேர் 600 பேர் நடந்து சேர்ந்து போராட்டம் நடத்துகிற 10 பேரை மட்டும் பிடிச்சி அவங்க மீது வெளிவர முடியாத வழக்குகள் பதிவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி திருச்சி சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க. அவங்கள எந்த விதமான நிம்மதியும் இல்லாமல் ஜாமீனில் விடுதலை பண்ணுங்கிறதும் ஒரு கோரிக்கையையும் மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கிற ONGCயை நிரந்தரமாக இந்த பகுதியில் அப்புறப்படுத்த வேண்டுங்கிறத எங்களோட கோரிக்கை. ONGCக்கு எதிரான போராட்டம் கதிராமங்கலம் பகுதி மக்களிடையே வலுத்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சாந்தா மற்றும் கதிராமங்கலத்திலிருந்து பிரபு. கதிராமங்கலத்தில் காவல்துறை நடத்திய தடியடி கண்டிக்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கருத்தை கேட்காமல் தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றார். ஆனால் இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் கதிராமங்கலத்திலே நேரடியாக சந்திக்க நேர்ந்திருக்கிறது. ஆகவே இதை வெறும் யாரோ தூண்டிவிடக்கூடிய ஒரு போராட்டமாக பார்க்காமல் மக்களுடைய போராட்டமாக இதை அரசு பார்க்க வேண்டும். ஆகவே மேற்கொண்டு மீத்தேன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது. கதிராமங்கலத்தில் போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்திய விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரின் பதில் சரியாக இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடும் மக்களுக்கு அரசு துணை நிற்காமல் நேரெதிராக செயல்படுகிறது என்று தெரிவித்தார். ஆபத்து இல்லைங்கிறாங்க. தண்ணீர் மஞ்சளாக வருதுன்னு யாராவது சொன்னால் அந்த வீட்டுக்கு அந்த நிறுவனமே தண்ணீர் கேன்களை கொடுத்துருது. அப்போ அதில் பிரச்சனை இருக்குல்ல. இப்போ பார்க்குறோம்ல, வர்றதில் நெருப்பு எரியுதா இல்லையா? அப்போ அந்த நெருப்பு பரவனா வீடு எரியுமா இல்லையா? அப்புறம் எப்படி ஆபத்து இருக்கா இல்லையா? அதனால தானே சொல்கிறாங்க மக்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு முற்று வர்ற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். என்ன பிரச்சனை? உழைக்கும் மக்கள் எவ்வளோ நாளைக்கு வேலையை விட்டுட்டு தெருவில் இறங்கி போராடி கொண்டே இருக்க முடியும்? அப்போ
அரசு தான் மக்களுக்கு துணை நிற்கணும். ஆனால் அரசு மக்களுக்கு போராடுற மக்களுக்கு நேர் எதிராக இருக்கு. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ONGC பின்னால் நிற்க வேண்டும் என்றும் ONGCயை பாதுகாப்பது நமது தேசிய கடமை என்றும் பாஜக தேசிய செயலர் H. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கம்யூனிஸ்டுகள் நக்சலைட்டுகள் என்றும் குற்றம் சாட்டினார். எல்லா இடத்துலையும் ஏன்னா இவங்க தொற்றுக்கிற கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி நக்சலைட் கும்பல் தொற்றுக்கிற அவங்களோட சேர்ந்து இப்போ நம்ம நியாயமாக கணக்கு காட்டாத NGOs மேலே மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததுனால சட்டப்படி அதனால் இருக்கிற பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ NGOக்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து ONGCயை அழிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க. ஒரு தேசபக்தி இருக்கிற குடிமகனும் வீதிக்கு இன்னைக்கு ONGC பக்கம் நிற்கணும். நாம இது நம்ம தேசிய கடமைங்கிறது என்னோட அப்பீல். GST வரி விதிப்பு மற்றும் மாநில அரசு கொண்டு வந்துள்ள கேளிக்கை வரி விதிப்பை எதிர்த்து திரையரங்க உரிமையாளர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. இதனால் தினமும் சுமார் 15 கோடி ரூபாய் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள GST வரி விதிப்பு மற்றும் மாநில அரசு கொண்டு வந்துள்ள கேளிக்கை வரி விதிப்பு ஆகியவற்றால் திரையரங்க கட்டணங்கள் 58% வரியாக செலுத்த வேண்டிய நிலை இருப்பதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகரும் இயக்குனருமான T. ராஜேந்தர், திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரியை மட்டும் நீக்கினால் போதாது என்றும் GST வரியையும் குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். GST போட்ட நீங்க எல்லாருக்கும் தெரியுது. தியேட்டருக்கு ரிலீஸ் போன உடனே அங்க 28% GST, 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் போனா 30 ரூபாய் கேளிக்கை வரி. இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு போனதுதான் உங்களுக்கு தெரியுது. 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இருந்தா 18%. கேளிக்கை வரி மட்டும் நீக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஏன் தென்னிந்திய வர்த்தக சபையும் போராடினால் அது போதாது. எங்களுக்கு கேளிக்கை வரி நீக்கினா மட்டும் போராது, எங்களுக்கு GST குறைக்கப்பட வேண்டும். திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக நடிகர் SV சேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக வரி விதிப்பு காரணமாக தற்போதுள்ள சூழலில் திரைப்படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாராவது நஷ்டப்படுற ஒரு தொழில் செய்ய முடியுமா? நாளைக்கு இதை கல்யாண மண்டபமாக மாற்றிட்டு போகிறாங்க, ஷாப்பிங் சென்டராக மாற்றிட்டு போகிறாங்க. ஒரு தொழில், எந்த ஒரு தொழிலும் நன்றாக நடந்தால்தான் அரசுக்கு மரியாதையும் வருமானம். ஏன் தமிழ்நாட்டை விட்டு எல்லாரும் வேறு மாநிலத்துக்கு போகிறேன்றாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, சரியான நமக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தானே சொல்கிறாங்க. இது எதுக்கு? எந்த மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு கிடைக்கிற 9% நான் சினிமாக்கே கொடுத்துட்றோம், அதை வச்சு நீங்கள் இன்னும் சினிமாவை சிறப்பாக கொண்ட. சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காதீங்க, அது ஒரு தொழில். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யும்போது அது கெட்டு போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அசிங்கம் இல்லையா? 2வது நாளாக தமிழகம் முழுவதும் சுமார் 1128 திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர். திரையரங்குகளில் டிக்கெட்டுகள் மூலம் கிடைக்கும் சுமார் 15 கோடி ரூபாய் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏன் என்பது தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுதியவர்களில் மாநில மொழி பாடத்தை எடுத்து படித்தவர்களுக்கு 85% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு CBSE பாடத்திட்டத்தின்படி படித்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மருத்துவ நுழைவுத் தேர்வில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் CBSE பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏன் என்பது தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையை நீட் தேர்வு அடிப்படையில் நடத்தாமல் +2 மதிப்பெண் அடிப்படையில் நடத்த வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடினமாக உள்ளது என தமிழக மாணவர்கள் எதிர்ப்பது ஏன் என்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உள்ள நடைமுறை குறித்து விழிப்புணர்வு அவசியம் எனவும் கூறியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் ராமகிருஷ்ணன். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான அவகாசம் குறித்து இன்னும் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து பழைய ரூபாய் நோட்டை வங்கிகளில் கொடுத்து அதற்கு இணையான புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் கூறியது. இதற்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு அவகாசம் அளித்தது. அதற்கு பின்னர் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற குறிப்பிட்ட ரிசர்வ் வங்கி கிளைகளை அணுகலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் டிசம்பர் 31க்கு பிறகு பழைய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி கிளைகளில் மாற்றுவதற்கும் சிரமங்கள் நீடித்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பிரதமர் உரையிலும் அதற்கு பிறகு வந்த அறிவிப்பிலும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பழைய ரூபாய் நோட்டை மாற்ற முடியாதவர்கள் ரிசர்வ் வங்கியின் குறிப்பிட்ட சில கிளைகளில் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது என்று வாதிடப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 வாரத்திற்குள் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக அழகேசன் மற்றும் சாந்தா. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை, கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விரைவில் காவேரி பிரைம் தொடர்கிறது. திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரியில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் வங்கிப் பணம் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு கடந்த ஆண்டு மே 13ஆம் தேதி திருப்பூர் அருகே 3 கண்டெய்னர் லாரிகளில் எடுத்து செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் கோவையில் உள்ள SBI வங்கி கிளையில் இருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கிளைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி முழுமையாக விசாரிக்க கோரிக்கை எழுந்தது. இந்த பணம் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க கோரி திமுக சார்பில் சிபிஐயிடம் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் இது பற்றி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ முதல்கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் தனது முதல்கட்ட விசாரணையை சிபிஐ மேற்கொண்டது. சிபிஐ தரப்பில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் திருப்பூர் அருகே கண்டெய்னரில் கைப்பற்றப்பட்ட பணம் 570 கோடி ரூபாய் வங்கியின் பணம்தான் என்று தெரிவித்துள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. தமிழக விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாத தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த உத்தரவை ரத்து செய்துள்ளது. விவசாயிகளுக்கு எதிரான செயல் என தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாய கடன்களை ரத்து செய்யாமல் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று கொடுத்த உத்தரவை ரத்து செய்து விவசாய வர்க்கத்திற்கு எதிராக பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது விவசாய வர்க்கத்திற்கு தமிழக அரசு செய்யும்
மாபெரும் துரோகம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. விவசாயிகள் ஒருபோதும் இது போன்ற எண்ணம் கொண்ட அரசுகளை மன்னிக்க மாட்டார்கள். குட்கா ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி சென்னையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான பாமகவினர் பங்கேற்றனர். பாமக தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது குட்கா ஊழல் புகாரில் தொடர்புடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஒரு குட்கா சாப்பிட்டா ஒரு மனுஷன் உடல்தான் உயிரதான் அழிக்க. ஆனா இந்த ஊழல் என்பது மாநிலத்தை அழிக்க, மக்களை அழிக்க, நாட்டை அழிக்க, சீர்கெடுக்குன்னு சொல்றாங்க. அப்போ குட்கா புற்றுநோய், ஊழல் புற்றுநோய் ரெண்டும் சேர்ந்த நாடு என்ன ஆகும்? இவ்வளவு கொடுமையானது. இது பொதுமக்களும் விழிப்புணர்வு கொண்டு உடனடியாக தடை செய்வதற்கு, இதன் மீது விசாரணை நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு கொடுக்கணும். குறிப்பா சிபிஐ தானா முன் வந்தாவது எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா பொதுமக்களை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்கும். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா விற்பனைக்கு தடை உள்ளது. கடந்த ஆண்டு சென்னை புறநகர் பகுதிகளில் சில நிறுவனங்களில் நடந்த சோதனைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சோதனையின் போது தமிழக அமைச்சர் காவல்துறை அதிகாரிகளுக்கு குட்கா, பான் மசாலா விற்பனையை அனுமதிக்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் கிடைத்ததாக கூறப்பட்ட விவகாரம் தற்போது பிரச்சனையை கிளப்பியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் மற்றும் ஏஎன்ஐ தகவல்களுடன் ராஜா. மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு முழுவதுமாக மறுக்கப்பட்டுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் நடைபெற்ற ஜனநாயக உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் கூட்டத்தில் பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி, SDBI உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் கலந்து கொண்ட ஜனநாயக உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீட் தேர்வு குறித்து பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. 50% ஒதுக்கப்பட்ட முதுநிலை கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்குரிய 27% இடஒதுக்கீடை அளிக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் இதற்குள் அடங்கும். நீட் தேர்வு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாகும் என்பதோடு இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தவர்கள் கிராமப்புற மாணவர்களோ அல்லது தமிழ்நாட்டு மாணவர்களோ பயன்படப்பட முடியாத அளவிற்கு ஆக்கப்பட்டிருப்பது வெளிப்படையாக அந்த முடிவுகள் வந்ததிலிருந்து தெளிவாகிறது. மாநில அரசு மருத்துவர்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் இடஒதுக்கீடை வழங்கிக் கொள்ளும் வகையில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஜூலை 12ஆம் தேதி ஜனநாயக உரிமைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகளின் மாணவர் அமைப்பும் பங்கேற்கும். தீர்மானங்களை வலியுறுத்தும் விதமாக குடியரசுத் தலைவருக்கு 1 கோடி மாணவர்கள் அஞ்சல் அட்டை கடிதம் அனுப்புவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரிஷுடன் நிஷா மற்றும் ராஜா. காரைக்கால் மற்றும் தேவனாம்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் காரைக்கால் மீனவர்களின் 10 விசைப்படகுகளை தேவனாம்பட்டினம் மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் மீனவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடலில் மீன்பிடிக்க சென்றனர். நேற்று இரவு காரைக்கால் பகுதியில் தங்கியிருந்த தேவனாம்பட்டினம் மீனவர்களை எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பதாக கூறி காரைக்கால் மீனவர்கள் தாக்கியதாகவும் தேவனாம்பட்டினம் மீனவர்களின் 8 விசை படகுகளையும் சிறைப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் பகுதி மீனவர்களின் 10 விசை படகுகளை தேவனாம்பட்டினம் மீனவர்கள் கடலூருக்கு கடத்தி வந்துள்ளனர். தங்களின் 8 விசை படகுகளை எவ்வித சேதமும் இன்றி விடுவித்தால் மட்டுமே காரைக்கால் மீனவர்களின் 10 விசை படகுகளை விடுவிப்பதாக தேவனாம்பட்டினம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தேவனாம்பட்டினம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சாந்தா மற்றும் கடலூரிலிருந்து விஜயகுமார். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பல்லடத்தில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது.
இதனால் பல்லடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கல்லூரி அமைத்தல், புறவழிச்சாலை விரிவாக்கம் செய்தல் உட்பட பல்வேறு வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவற்றை செயல்படுத்த கோரி பல்லடத்தில் உள்ள அனைத்து கட்சியினர், விவசாய சங்கங்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை முதலே பல்லடத்தில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டம் தொடங்கியது. இதனால் அங்குள்ள தினசரி மார்க்கெட், உழவர் சந்தை, வர்த்தக நிறுவனங்கள், நகை கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. அந்த குறுகிய சாலை அகலப்படுத்துவதற்குண்டான சகல முயற்சிகளையும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டு காலமாக நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட செய்ய தவறுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த கடையெடுப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியதுடன் சுமார் 1 கோடி மதிப்பிலான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன், பல்லடத்திலிருந்து சுரேஷ். புதுச்சேரியில் அரசு சாராய ஆலை ஊழியர்கள் போராட்டம் காரணமாக சாராய கடைகளுக்கு சாராயம் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. சாராயம் கேட்டு கடை உரிமையாளர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 150 சாராய கடைகளும் 100 கள்ளுக்கடைகளும் இயங்கி வருகின்றன. புதுச்சேரி அரசு கலால் துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்த கடைகளுக்கு புதுச்சேரி அடுத்துள்ள வில்லியனூர், ஆரியபாளையத்தில் உள்ள அரசு வடிசாராய ஆலை மூலம் எரிசாராயம் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களுக்கு 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி சம்பள உயர்வு வழங்க கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓன் ஃபண்ட் இருக்கு. எங்களோட பணமே பல கோடி பல இடத்துக்கு போயிருக்குது. அதனால எங்களுக்கு இந்த இது கொடுத்துடணுன்றோம். அதே போல இதனால ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அந்த 50 லட்சம் ரூபாய் சேல்ஸ் எங்களுக்கு பாதிக்குது, நிறுவனத்துக்கு பாதிக்குது, கடைக்கால உரிமையாளருக்கு பாதிக்குது. அவங்க கிஸ்தி கட்டி எடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய இழப்பு. இதுல அந்த இழப்பெல்லாம் எங்களால் மனசுல கொள்ளிருந்தா நாங்க இதை பொறுமையா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சின்ன போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்களோட உச்சக்கட்ட போராட்டமா இது அமைஞ்சிருக்குது. அரசு எரிசாராயம் சப்ளை வழங்காததால் கடைகளில் சாராயம் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட சாராய கடை உரிமையாளர்கள் வடிசாராய ஆலயத்திற்கு அதிகாரிகளிடம் எரிசாராயம் வழங்க கோரிக்கை வைத்தனர். இதற்கு அதிகாரிகள் எந்தவித பதிலும் தெரிவிக்காததால் ஆத்திரமடைந்த சாராய கடை உரிமையாளர்கள் ஆலை வாயிலை இழுத்து மூடி சாராயம் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உரிமையாளர்களிடம் பேசி கலைந்து போகச் செய்தனர். தொழிலாளி போராட்டம் பண்றான். அது நேற்றுலேருந்து பண்றான். நேற்றுலேருந்து பண்ணும்போது எனக்கு புது கடை நாளைக்கு நான் லட்சக்கணக்கில் அவன் கடைக்காரங்க எடுத்துக்கிறாங்க ஏலத்தில் போட்டி போட்டு. நாளைக்கு கடை நடத்துறதுக்கே சரக்கு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த புதுவை மாநிலத்துக்கு காரைக்காலுக்கு இங்கேருந்து தான் போகுது, வெளியூர்லேருந்து தான் போகுது. இன்னைக்கு திடீர்னு நீங்கள் ஒரு முன்னறிவிப்பு கடைக்காரங்களுக்கு தெரியப்படுத்திருந்தீங்கன்னா நான் 10 நாள் முன்னாடி எடுத்து வச்சிருப்பானுங்க. எந்த அறிவிப்பு இல்லாத கடையை இப்போ இன்னைக்கு நாங்கள் கேட்ட போட்டு இந்த நிர்வாகத்தில் பேசிட்டு நாங்கள் இந்த போராட்டத்துக்கு கேட்ட போட்டு பிரச்சனை பண்ணுறோம். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் எரிசாராயம் குடித்து உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மதுக்கடைகளை மூடக்கோரி பெண்களும் சமூக அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வரும் நிலையிலும் புதுச்சேரியில் சாராயம் கேட்டு கடை உரிமையாளர்கள் சாராய ஆலையை இழுத்து மூடி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன், புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் செய்தியாளர் ராஜீவ். ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள திருத்தலங்களில் 9 தலங்கள் நவ திருப்பதி என அழைக்கப்படுகிறது. அந்த கோயில்களின் சிறப்பு பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். விஷ்ணு திருத்தலங்களில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலங்கள் 108. இதில் திருப்பார்க்கடலை தவிர 107 தலங்கள் பாரத நாட்டில் உள்ளது. இதில் சோழ நாட்டில் 40 தலங்களும், தொண்டை நாட்டில் 22, பாண்டிய நாட்டில் 18, மலை நாட்டில் 13, வடநாட்டில் 11, நடுநாட்டில் 2 என போற்றப்படுகிறது. பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள திருப்பதிகளில்
தாமிரபரணி கரையில் இருபுறமும் அமைந்துள்ள 9 திருத்தலங்கள் நவ திருப்பதி என்றழைக்கப்படுகிறது. அவை ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருப்புளியங்குடி, 4 மற்றும் இரட்டை திருப்பதி, பெருங்குளம், தென்திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி ஆகியவை ஆகும். இந்த திருத்தலத்தில் மூலவர் வைகுண்டநாதர். சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி சூரிய கதிர்கள் பெருமானின் மீது அபிஷேகம் செய்வது போல் விழுகிறது. தினமும் 6 கால பூஜை பாஞ்சராத்திர ஆகமப்படி நடக்கிறது. கோயிலில் மிக பிரம்மாண்டமான மதில் சுவர் வெளியே 9 அடுக்கு கோபுரம் 136 அடியில் நம்மை பார்த்து கம்பீரமாக நிற்கிறது. இந்த திருவேங்கடரை தரிசிப்பது எம்பெருமாள் ஏழுமலையானை தரிசிப்பதற்கு சமமாகும் எனவும், புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் தீவோணத்தில் இங்கு சிறப்பு பூஜை நடக்கும் என்றும் கூறுகின்றனர் கோயில் அர்ச்சகர்கள். இங்கு திருமணம் ஆகாத பெண்கள் 21 நாள் நீராஞ்சனம் செய்து பகவானை வணங்கி நின்றால் திருமண தடை நீங்கும் எனவும் வேலை கிடைக்கும் எனவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே என்ன நம்ம வேண்டுதல் வேண்டுகிறோமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு எண்ணத்துலையும், உடல் உபாதைகள் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனாலையும், வேண்டிய வரத்தை பெருமாள் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு நாங்கள் குடும்பத்தோடு எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட இதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கோயிலில் சந்தனகருடன் மிகவும் விசேடமானவர். இவருக்கு பரிகாரம் செய்தால் கண்வலி மற்றும் கால்வலி தீரும் என்கின்றனர் பக்தர்கள். நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் 23வது கிலோமீட்டரில் உள்ள புதுக்குடி என்னும் இடத்தில் இடதுபுறம் ஆற்றுப்பாலம் வழியாக ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் சென்றால் கள்ளபிரான் கோயிலை தரிசனம் செய்யலாம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்னும் முதுமொழிக்கேற்ப இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் என்பது ஐதீகம். காவேரி பிரைம் செய்திகள். ஜெகதீஷ், சிவசங்கரி மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சுடலை மணிச்செல்வன். திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 71 செம்மர கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது தப்பியோடிய 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி அடுத்த சத்தியநாராயணபுரத்தில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு அதிரடிப்படை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது செம்மரங்களை வெட்டி மினி பால் வேனில் 50க்கும் மேற்பட்ட கடத்தல்காரர்கள் ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்றபோது வனத்துறையினர் மற்றும் போலீசார் மீது கற்களை வீசி கடத்தல்காரர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் அங்கிருந்தவர்கள் வனப்பகுதிக்குள் தப்பி ஓடினர். தப்பி ஓடியவர்களை பிடிக்க கூடுதல் படையினரை வனப்பகுதியில் அனுப்பி தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பிடிபட்ட வாகனத்தில் சோதனை செய்தபோது அதில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 71 செம்மரக்கட்டைகள் இருந்தது தெரியவந்தது. வனத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு சொந்தமான பால் நிறுவனத்தின் பெயருடன் கூடிய வாகனம் என தெரியவந்தது. முதலமைச்சரின் பால் நிறுவனத்தின் பெயருடன் கூடிய மினி வேனில் செம்மரக்கட்டைகளை கடத்தி போலீசாரை திசை திருப்பும் விதமாக கடத்தல்காரர்கள் முயற்சி செய்துள்ளதாக கருதப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக திருப்பதியில் இருந்து சரவணன் மற்றும் திவ்யலட்சுமி. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து டெல்லி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 22 மாநிலங்களில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டன. ஒரே தேசம் ஒரே வரி அடிப்படையில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி கடந்த 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் 22 மாநிலங்களில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டன. இதற்கு முன் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. தற்போது ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இனி ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்குள் நுழையும் சரக்கு வாகனங்கள் சிரமமின்றி நுழையும். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன்.
இடமில்லை. கூச்சல்கள், குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில். நாட்டின் சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக 200 ரூபாய் நோட்டு விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதலே இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ரூபாய் நோட்டு சூழலை மேம்படுத்துவதற்காகவும் சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் விதமாகவும் 200 ரூபாய் நோட்டு விரைவில் அச்சிட்டு வெளியிடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணத்தை அச்சிடுவதற்கான அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உயர்மதிப்பு ரூபாய் நோட்டுகளின் மதிப்பிழப்பு அறிவிப்புக்கு பின்னர் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பம்னு என்ற இடத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவியதாக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனிடையே பம்னு பகுதியில் உள்ள ஒரு பழைய கட்டடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. கட்டடத்தை சுற்றி வளைத்த ராணுவத்தினர் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதேபோல் காஷ்மீர் மாநிலம் பந்திப்போரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் சாந்தா. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் GST விவாதத்தின் போது ஊடகங்களை அனுமதிக்காததை கண்டித்து பேரவையின் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். காஷ்மீர் தவிர்த்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் GST மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அதிகாரம் இருப்பதால் GST மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவு தேவை. ஆனால் அங்கு GSTயை அமல்படுத்த தேசிய மாநாட்டு கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. GSTயை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு ஏற்படும் நிதி இழப்பை மத்திய அரசு சரி கட்டாது என்று மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்ததை அடுத்து காஷ்மீர் சட்டப்பேரவையில் இன்று GST குறித்த விவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் சட்டப்பேரவைக்குள் நடைபெறும் GST விவாதத்தை காட்சிப்படுத்த ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவை வளாகம் முன்பு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவியது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் சாந்தா மற்றும் ராஜா. இன்று முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 11 புள்ளிகள் சரிந்து 31,209 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 1 புள்ளி சரிந்து 9,613 புள்ளிகளில் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் ரிலையன்ஸ் 2.96% லாபமும், BPCL 1.21%, HDFC 1.17%, Infosys 1.08%, கொட்டாக் மஹிந்திரா 1.05% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் லாபம் அடைந்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் ஐடியா செல்லுலார் 2.55% நஷ்டமும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 2.19%, ஹீரோ மோட்டோகார்ப் 1.93%, ஆக்சிஸ் பேங்க் 1.71%, பரோடா வங்கி 1.54% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டியில் வைகை அணி பள்ளி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. அதேபோல் கிளப் அணிகளுக்கான போட்டியில் தேனி முல்லை கிளப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. மொத்தம் 2 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் ஒரு பிரிவாகவும் பொதுப்பிரிவு வீரர்களுக்கு ஒரு பிரிவாகவும் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் தேனி, போடி, கம்பம் உட்பட மாவட்டம் முழுவதிலும் இருந்து 58 அணிகள் பங்கேற்றன. பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான இறுதிப் போட்டியில் வைகை அணை அணியும் கம்பம் BCC பள்ளி அணியும் பல பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வைகை அணை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பொதுப்பிரிவு வீரர்களுக்கான இறுதிப் போட்டியில் தேனி முல்லை கிளப் அணியும் பெரியகுளம் RVK கிளப் அணியும் மோதின. அதில் தேனி முல்லை கிளப் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளை தேனி மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விளையாட்டு ஆர்வலர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் 184வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டென்னிஸ் சம்மேளனமானது வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. அதன்படி பிரிட்டன் வீரர் முரே தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். அண்மையில் நடைபெற்ற அண்டாலியா ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றில் தமிழக வீரர் ராம்குமார் 8வது இடத்தில் உள்ள டொமினிக் தீமை வீழ்த்தி அசத்தினார். இதன் மூலம் 57 புள்ளிகள் கூடுதல் பெற்று 38 இடங்கள் முன்னேறி 184வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது வாழ்க்கையில் அவர் பெற்ற சிறந்த தரவரிசை இதுவாகும். அவரை தொடர்ந்து யுகி பாம்ப்ரி 222வது இடத்திலும் ஸ்ரீராம் பாலாஜி 291வது இடத்திலும் உள்ளனர். இரட்டையர் பிரிவில் ரோகன் போப்பண்ணா 21வது இடத்தில் உள்ளார். புரவ் ராஜா, திவித் சரண் 57வது இடத்திலும், லியண்டர் பயஸ் 62வது இடத்திலும், ஜீவன் நெடுஞ்செழியன் 90வது இடத்திலும் உள்ளனர். மகளிர் இரட்டையரில் சானியா மிர்சா 7வது இடத்தில் உள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற உள்ள ஆசிய தடகள போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா வந்தடைந்தனர். ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 22வது ஆசிய தடகள போட்டி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் உள்பட 45 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் 95 பேர் அடங்கிய அணி விளையாட உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்கும் பாகிஸ்தான் தடகள வீரர்களுக்கு மத்திய அரசு விசா வழங்க அனுமதி அளித்தது. இதனையடுத்து தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்கள் நேற்றிரவு புவனேஸ்வர் விமான நிலையம் வந்தடைந்தனர். வீரர்களுடன் வந்த பாகிஸ்தான் தடகள கூட்டமைப்பின் தலைவர் அக்ரம் சாஹி இந்தியா வந்தடைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் வீரர்கள் தடகள போட்டியில் பங்கேற்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்திய தடகள கூட்டமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வருடம் இந்தியாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியிலும் ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு விசா வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை சீனாவின் ஊகான் நகரில் நடைபெற்ற தொடரில் இந்தியா 13 பதக்கங்களை வென்றது. தற்போது அதைவிட அதிக அளவில் பதக்கங்களை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரர் பில் சிமன்ஸ் விண்ணப்பித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரரான பில் சிம்சன்ஸ் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு தற்போது விண்ணப்பித்துள்ளார். இதற்கு முன்னதாக அவர் ஜிம்பாப்வே, அயர்லாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகளுக்கு பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். இறுதியாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பயிற்சியாளராக இருந்தபோது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் பதவி விலகினார். சிம்சன்ஸ் விண்ணப்பித்ததை அடுத்து பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பித்து உள்ளவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. வரும் 10ஆம் தேதி பயிற்சியாளருக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. BCCI ஆலோசனை குழு உறுப்பினர்களான சச்சின், கங்குலி மற்றும் லட்சுமண் ஆகியோர் புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்ய உள்ளனர். விம்பிள்டன் தொடரில் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற நடால் ஒட்டுமொத்தமாக டென்னிஸ் உலகில் தனது 850வது வெற்றியை பதிவு செய்தார். இதன் மூலம் 850வது வெற்றியை பதிவு செய்த 7வது வீரர் என்ற சாதனையை நடால் பெற்றார். உலக தரவரிசையில் 4வது இடத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயினின் நடால் விம்பிள்டன் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார். டென்னிஸ் வரலாற்றில் அவர் பெற்ற 850வது வெற்றி இதுவாகும்.
களிமண் நாயகன் என வர்ணிக்கப்படும் நடால் 2001ஆம் ஆண்டு சர்வதேச போட்டியில் அறிமுகமாகி 850வது வெற்றியை பெற்ற 7வது வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். முன்னதாக ரோஜர் ஃபெடரர், ஜிம்மி கார்னர்ஸ், ஈவன் லெண்டில், ஜான் மெக்கர்னோ, ஆண்ட்ரியூ அகசி, வில்லாஸ் ஆகியோருக்கு அடுத்தபடியாக நடால் இந்த சாதனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். கிராண்ட்ஸ்லாம் தொடரில் நடால் வென்ற 217வது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்து வரும் வேளையில் சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அறிவித்துள்ளது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverininews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.